ஆக்சுவலி அந்த சீடு ரோட்ல இருந்து கிடைச்சு பாத்தீங்களா, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும். அதுல இருந்து செடி வரும்னு ரொம்ப எதிர்பார்க்கல, வந்துச்சு. இப்ப இந்த முட்டைப்பழம் காய்ச்சதுமே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். ஐயோ இங்கே இருக்கா அன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரோட்ல வந்து ஒரு பழமும் விதையுமா கிடந்தது. பொதுவா அந்த விதைகள் எல்லாம் பார்க்கும்போது எடுத்து நட்ட வைக்கிற பழக்கம் உண்டு. நானும் அந்த விதையை பார்த்தப்ப பெர்சி மாமன் தான் நினைச்சேன். பழத்தை பாக்குறதுக்கு முட்டைப்பழம் மாதிரி இருந்தா, ஆனா முட்டைப்பழத்தோட விதை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். என்னன்னாலும் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊனி வச்சோம். நான் அதை வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதை பார்த்தப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இது வந்து முட்டைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டைப்பழத்தோட விதைன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னாதான் சரி, கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. இப்ப வந்து செடி வந்தாச்சு. இது வந்து முட்டைப்பழம் செடி மாதிரிதான் இருக்கு. எங்க கார்டன்ல ஆல்ரெடி முட்டைப்பழம் வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இலைகள் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருக்கு. முட்டைப்பழம் நம்ம வந்து அதிகமா சாப்பிட்டுருக்க மாட்டேன், ஏன்னா கடையிலயுமே கிடைக்காது. ஆனா நான் சாப்பிட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் கலர்ல முட்டையை வேக வச்சாச்சுன்னா மஞ்சள் கரு எப்படி இருக்கும், நல்லா மஞ்சள் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருக்கும் அந்த பாக்குறதுக்கு. பட் சாப்பிட ஸ்வீட்டா இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல், அந்த முட்டைக்கு டேஸ்ட் கிடையாது, பழம் மாத்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும். பழங்கள்னா ஒவ்வொன்றுலயுமே ஒவ்வொரு சத்து இருக்கும். இதுவுமே அப்படிதான், விட்டமின் ஏ, சி, இ எல்லாம் அதிகமா இருக்கு. இந்த மரம் பாத்தீங்கன்னா நாங்க நர்சரியில தான் வாங்கி வச்சோம். இது வந்து வாங்கி வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. எப்படா காய்க்கும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். எங்க வீட்லயுமே இந்த பழம் யாரும் சாப்பிட்டது கிடையாது, நான் மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன். பாத்தீங்களா, மரமும் நல்லா வளர்ந்தாச்சு. அங்க பாருங்க, காய் நிக்கி, காய் வந்தாச்சு. காய பாருங்க. ஆக்சுவலி நாங்க இது வந்து வீடியோ எடுக்க தான் வந்தோம். அந்த சின்ன செடி விதை வந்து தெளித்திருந்து பாத்தீங்களா, அதை வச்சு கார்டன் சீரியஸ் வீடியோ போடலான்னு தான் வந்தோம். ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஐயோ இங்கே இருக்கா அன்னைக்கு, இங்க பாருங்க. நம்பவே முடியல, ரியலி பெரிய சர்ப்ரைஸ். கொஞ்சம் பெருசா காய்க்கும், நல்ல மஞ்சள் கலர் ஆகும் பழக்கும் போது. ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்ங்க ரியலி. இங்க பாருங்க, இது பிஞ்சு. வேற எங்கேயாச்சும் நிக்கா பாக்கலாம், மேல எங்கயா நிக்கா. ஃபைனலி முட்டைப்பழம் காய்ச்சாச்சு. ஐயோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி அந்த சீடு ரோட்ல இருந்து கிடைச்சு பாத்தீங்களா, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும். அதுல இருந்து செடி வரும்னு ரொம்ப எதிர்பார்க்கல, வந்துச்சு. இப்ப இந்த முட்டைப்பழம் காய்ச்சதுமே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். இது பார்க்கவே இல்ல, இதை வச்சு வீடியோ எடுக்க தான் வந்திருந்தோம். ஃபைனலி காய பார்த்தாச்சு. இனி வந்து நிறைய காய்க்கும்னு நினைக்கிறோம். காயும் காய்ச்சாச்சு, ஈஸியா வளர்த்தலாம் தான் நினைக்கிறேன். நர்சரிகள்ல எல்லாமே செடி கிடைக்குது, வேணா நீங்களும் வாங்கி வைங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.